மீனம். மீனத்திற்கு ராசிநாதனாகிய குரு பகவான் 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். நிறைய புது புது முயற்சிகளை தூண்டி உங்களுக்கு சில வெற்றிகளையும் நிறைய அனுபவ பாடங்களையும் கற்றுக் கொடுக்கப் போகிறார். நிறைய பண முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். மனதில் உதிக்கும் அத்தனை எண்ணங்களையும் செயலாக்கும் முயற்சியை கைவிடுங்கள். உங்களுடைய பிறந்த கால ஜாதக தசாபுக்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம். ஜீவனாதிபதியாகிய குரு தன் வீட்டிற்கு மறைந்து பகை வீடான ரிஷபத்தில் இருக்கும் பொழுது உங்கள் தொழில் முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க முடியாது. ஆனால் குரு சுபரானதால் தோல்விகளில் பாடங்களை கற்றுக் கொடுப்பார். நெருங்கிய சொந்தங்கள், குடும்ப உறவுகளில் வலிய நுழைந்த கருத்து சொல்வதோ வேலைகளை இழுத்து போர்த்து கொண்டு செய்வதோ வேண்டாம். அதனை அனைத்திலும் நிதான போக்கை கடைபிடிக்கவும், இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளவும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகளுக்கு உங்களால் உதவிகள் கிடைக்கும். 7இல் அமர்ந்திருக்கும் கேது சிறு சிறு பிரிவுகளையோ அதிருப்தியையோ கொடுத்திருந்தாலும் இந்த குருவின் பார்வை அதனை சரி செய்யும் விதமாய் அமையும். 9ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை தந்தை வழியில் சில நன்மைகளை கொடுக்கும். தந்தையோடு கூடிய உறவு மேம்படும், கௌரவம் கூடும். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலைகள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு வரும். நீண்ட நாள் தள்ளிப்போன திருமணம் மற்றும் குழந்தை பேறு இவற்றிற்கு இப்போது முயற்சி செய்யலாம். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கலைந்து பணவரத்தை ஏற்படுத்துவார். அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வது உங்கள் கைகளில் தான் உள்ளது. ஏனெனில் 7.5 சனியின் ஆரம்பத்தில் இருக்கும் உங்களை விரய சனியாகி வீண் விரயங்களை செய்ய வைப்பார். கவனம் தேவை. மற்றபடி செலவிற்கேற்ற வரவு நிச்சயம் உண்டு. மொத்தத்தில் மீனராசியினருக்கு இந்த குரு பயிற்சி பணமழை பொழியும் பயிற்சியாக அமையும்.